என்ன தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்ட ஒரு கூட்டம். இது ஒரு அருமையான கூட்ட மக்களாகும். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததே. யோவான் 1 அதிகாரம் 38 வசனத்திலே இது கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரால் நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளிலே மிக பெரிய தீர்க்கதரிசியான யோவான் ஸ்நானன் ஞான ஸ்நானம் கொடுத்த சம்பவம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடம் வர கண்டபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டினான். அவன் ஊழியம் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்பத்தக்கதான எலியாவின் ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியமாகும். ஆனால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது மிக திட்டவட்டமாக கூறினான், இந்த பலிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு, இந்த காணிக்கைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறுகிறான். Behold the Lamb of God. முதல் நாள் கூறிய பொழுது யாரும் கேட்கவில்லை. இரண்டாவது நாள் கூறிய பொழுது அவனுடைய சீடர்களில் 2 பேர் வேதம் அவிதமாகத்தான் கூறுகிறது, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் சென்றார்கள். எத்தனை அன்பான ஒரு காரியம் அல்லவா! அன்பான ஊழியன் அல்லவா! மகத்துவமான ஊழியன் அல்லவா! தன்னை பின்பற்றின மக்கள் வேறொருவரை பின்பற்றி செல்ல அடையாளம் காட்டினார். ஊழியத்தின் ஒரு மொத்த ரகசியமே, அதற்கான வெற்றிக்கான ஒரு காரணமே என்ன என்றால், ஆண்டவரை அடையாளம் காட்டும் ஊழியம். நம்முடைய ஊழியத்தை அடையாளப்படுத்துவதில்லை. நான் என்ன செய்கிறேன், என்னுடைய திட்டம் என்ன, என்னுடைய ப்ராஜெக்ட் என்ன, என்னுடைய விஷன் என்ன, என்னுடைய மிஷன் என்ன, எல்லாம் குப்பையே. மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறதா? நம்முடைய செய்திகள் இருக்கிறதா? நம்முடைய ஊழியங்கள் இருக்கிறதா? ஏதேதோ கதை சொல்ல பார்க்கிறோம்.